டேய் 26 வருஷம் ஆச்சு சுதந்திரம் ஆணுச்சு. என்னடா பண்ணியிருக்கிய? இந்த நாட்டை என்ன பண்ணியிருக்கிய? ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கல. ஒரு எம்பி 10 வருஷமாக நவாஸ்கனி இருந்தானே, ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காப்புல? என்ன செஞ்சுருக்காங்க? இந்த நாடு என்ன குட்டியச்சலாக போய்கிட்டு இருக்கு? என்னைய எம்பி ஆக்குங்கடா. 10 ஃபேக்ட்ரி கொண்டாடுறேன். ஒரு ஃபேக்ட்ரியாவது இருக்கா ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். 26 வருஷம் சுதந்திரம் ஆகி போச்சு, ஒன்றோட செய்யலை. என்ன செஞ்சுருக்கேன் மக்களுக்கு? நான் எம்பி ஆனா தூக்கி போட்டு எல்லாத்தையும் மிதிப்பேன் ராஸ்கல். 76 வருஷம் ஆச்சு. ஒரு ஃபேக்ட்ரி, ஊர் ஃபேக்ட்ரி இல்லை, கோயம்புத்தூர், திருப்பூர், மெட்ராஸு, இதான அவளா ஏண்டா ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணியிருக்கியா? என்ன பண்ணியிருக்கியா? என்ன எம்பி ஆக்குங்க. மக்களை பார்த்துக்கிட்டே இருக்கல, பண்ணுங்க. ஒரு 10 ஃபேக்ட்ரியாவது இருந்தால் தானே 1 லட்சம் பேர் வேலை தானே தெரியும். அது கூட லாய்க்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன? வகுத்தரிச்சு வலை கொலை பண்ணிக்கிற இடத்தையும் எல்லாருக்கும் இங்கே எல்லா ஊரில் இருக்கு ஃபேக்ட்ரி. நம்ம ஊரில் இருக்கா? பரமக்குடியில் இருக்கா? பரமக்குடியில் ஒரு 10 ஃபேக்ட்ரி, ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 10 ஃபேக்ட்ரி. கிட்ட வேண்டியதுடா, எதுவுமே இல்லை. கேவலமாக இருக்குது. நடக்க முடியல. உலகத்தில் எல்லா ஊர்லேயும் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ஃபேக்ட்ரி இருக்காங்க. மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்க. 2029 என்னை எம்பி ஆக்கிட்டேன்னா 15 ஃபேக்ட்ரி கொண்டாடுறேன். எது வேணாலும் சரி, இதெல்லாம் லாய்க்கு இல்லாமல் இருக்காங்க. உலகத்தை ஒட்டாச்சி எறிகிறேன்னா பூமியை புரட்டி போட்டுறேன். எங்கள் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மரியாதைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேக்ட்ரி இல்லை, ஒரு இது இல்லை. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கியா? ஏன் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் இது பண்ணிவிட்டோம், அதை பண்ணிவிட்டோம். தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, எதுக்காக தான் தண்ணி சொல்லிடல. எப்படி நீங்கள் கட்டுறீங்க? ஒரு அணைக்கட்டு கட்டுறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கல. எப்படி கட்டணும் அணைக்கட்டு? அது மேலே கொண்டே வைக்கணும். கீழே எல்லாம் தண்ணி கீழே போயிடுது. நீங்கள் என்னென்னு கட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்டா விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்களா? எங்கள் ஆட்சி வரட்டும். பிரதமர் இருக்கார், எது அண்ணாமலை தான் வருவாப்புல. 26 சீஃப் மினிஸ்டர் அண்ணாமலை தான். எவனாலும் வரவே முடியாது. பார்ப்போம், எவன் வந்தாலும் பார்த்துருவான். வந்தாச்சுன்னா எப்படி கட்டணும், எப்படி டிசைன் பண்ண, எப்படி மூளை விட எதுவுமே தெரியாத சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்கியா? இந்த உலகத்தில் சீஃப் மினிஸ்டர்னா என்ன தெரியுமா? 5 பைசா புரதம் இல்லாத ஒரு ரூபாய்க்கு எத்தனை ரூபா, எத்தனை 5 ஆச்சுன்னு தெரியாது. அவனெல்லாம் சீஃப் மினிஸ்டர் வச்சுருக்கியா? இப்போ எங்கள் அண்ணாமலை பண்ணுங்கடா. அடுத்து நீங்கள் பண்ணுற வேலை அண்ணாமலையே சீஃப் மினிஸ்டர் ஆக்குறிய. அப்பாயின்மெண்ட் அண்ணாமலை தான். 2027 2029 நான் எம்பி ஆகிறேன். எம்பி ஆகி இங்கே 10 ஃபேக்ட்ரி கொண்டாடுறேன். ராம்நாத் டிஸ்ட்ரிக்டை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிய. 76 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்க? ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்னா கேவலமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள. நாங்களாம் வெளிநாட்டு போட்டு சம்பாதிக்கிட்டு அவன். இந்த உலகத்தை, இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தானே காப்பாற்றினா. இது அடித்து ஒட்டாச்சு. அரசாங்க காலத்தில், முஸ்லீம் காலத்தில் முஸ்லீம் அடித்து ஒட்டத்தோம். இது அதுக்கு எடுக்குது. நாங்கள் மிலிட்ரிக்கு இவனை நேதாஜி சுபாஷ் போஸ் தேவத்தை கேட்டவொன்னே நாங்கள் போய் இந்த நாட்டை உடச்சி எடுத்து கொண்டாந்துட்டோம்னா என்னதான் செஞ்சிருக்கிய? இந்த நாட்டுக்கு என்ன செய்ய? ராஸ்கர் எதுவுமே செய்யல. இன்னைக்கு இப்போ நாங்கள் மிலிட்ரி உழைச்சி 22 வருஷம் நான் உழைச்சி வந்துருக்கேன். இந்த வெங்கட் உழைச்சா நீ என்ன பண்ணிருக்க? இந்த உலகத்தை இப்போ ராம்நாத் டிஸ்ட்ரிக்டு எதுக்கிறதான் கேவலமாக பேசிக்கிட்டு என்ன பண்ணி நீங்கள் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் போகிற வெளிநாட்டில் இருக்கான். என்ன பண்ணிய? என்னை எம்பி ஆக்குங்கடா. அடுத்து பண்ணுறேண்ணா. என்ன கேவலத்தனமாக வச்சுக்கிட்டு இருக்கியா இந்த நாட்டை? எங்கள் பிரதமருக்கு ஓட்டு போடு, பிஜேபிக்கு ஓட்டு போடு. அதுக்கு அடுத்து பார்க்குறேன் டிஎம்காவது ஏடிஎம்காவது மயிரமாக்கா. இந்த நாட்டில் ஏறு ஒழுங்காக மனுஷன் ஐபிஎஸ் ஆஃபீஸர்
கிளியராக அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க. இல்லைன்னா நம்ம இனிமேல் இந்த நாடு விளங்காதா? தேவையா போலாம். இந்த நாடு வீணாக போச்சு. இந்த நாட்டை காப்பாற்றணும்னா அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டு சீஃப் மினிஸ்டராக, அதுக்கடுத்து பிரதமருக்கு ஓட்டு போடுங்க. போங்க, ஓட்டு போட்டீங்கன்னா நீங்கள் வாழ்விய. இல்லைன்னா 76 வருஷம் வீணாக பண்ணிவிட்டாங்க, நாட்டை குட்டீச்சர் ஆகிவிட்டாங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.